ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியிலேயே நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் நடக்கும். இத்தனை நாட்களா எப்போது நடக்கும் எப்போது நடக்கும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்ததானே. இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் உனக்கான சந்தோஷம் உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது என் செல்லமே. எல்லார்கிட்டையும் எல்லாத்துக்கும் நீ விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீனா எல்லாரும் உன்னை எட்டி உதைப்பதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள். பேச வேண்டிய நேரத்துல பேசிடணும், கேட்க வேண்டிய நேரத்துல எதிர்த்து நின்று கேட்டுறணும். அப்போதுதானே அவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்படி இல்லாம என்ன சொன்னாலும் நீ அமைதியா சரி சரின்னு சமாளிச்சுட்டு போயிடுவேன்னு நினைச்சாங்கன்னா அப்புறம் இன்னும் இன்னும் உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. யாருக்கிட்ட எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணுன்ற பக்குவத்தை உனக்குள்ள வளர்த்துக்கோ. தைரியமா துணிச்சலா நீ நேர்மையா நியாயமான வார்த்தைகளை பேசும்போது அவர்கள் எப்படி அதற்கான எதிர்மாறாக எதனாவது செயல்களை செய்துவிட முடியும்? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். ஒருத்தருடைய உண்மையான குணத்தை நீ சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சினா அவங்களுக்கு நிறைய காசு பணத்தையோ அல்லது அதிகாரத்தையோ கொடுத்து பாரு. அவர்களின் உண்மையான முகம் வெளிப்பட்டு விடுமேன் செல்லமே. ரொம்ப நாள் கழிச்சு பகல்ல தூங்கி எந்திரிச்சிட்டு இது காலையிலயான்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எப்போதாவது உன் வாழ்க்கையில நடந்திருக்கா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறது சரியா? வெகு அரிதாக தானே பகலில் தூங்கி மாலையில் எழுந்து ஐயோ விடிஞ்சிருச்சான்னு உன்னை சுத்தி முத்தி எங்க இருக்க எதை இருக்க விடிஞ்சிருச்சா சாயந்தரமானு யோசிச்சு பார்த்திருக்க? அப்படிப்பட்ட குழம்பி தவித்த நாட்கள் மிகவும் அழகானவை அல்லவா? இப்போதெல்லாம் அப்படியான நிம்மதியான தூக்கமும் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிறதும் உன் வாழ்க்கையில இல்லாம போயிடுச்சுதானே. கவலை கொள்ளாதே என் செல்லமே. அப்படி எந்த பிரச்சனை உன்னை வாட்டி வதைக்குதோ, எந்த கஷ்டம் உனக்கு துன்பத்தை தருதோ அது அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்லது நிச்சயமாய் நடக்கத்தான் போகுது. எந்த கவலையும் நினைத்து நீ கலங்க வேண்டாம். இப்போது நீ எதை யோசிச்சு வருத்தப்படுறியோ அதை நிச்சயமா நான் சரி செய்றேன். இதுவரைக்கும் நீ எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சு உன் வாழ்க்கையை வாழ்ந்தாயோ அதே போல இனி வரக்கூடிய நாட்களிலும் எல்லா விஷயங்களையும் சமாளித்து நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்து விடுவேன் என் செல்லமே. வாழ்க்கை சரிந்து போவதும் சில பேருக்கு சரித்திரமாய் மாறுவதும் அவரவர்களுடைய எண்ணத்தையும் நடத்தையும் பொறுத்ததுதான். உன் எண்ணமும் உன்னுடைய செயலும் உயர்வானதாக இருந்தால் உன் வாழ்க்கையும் மிக உயர்வானதாகவே இருக்கும். சக்கரம் எப்போதுமே ஒரு சில முறை சுத்துறதுக்கு பிறகுதானே அதுல இருந்து அந்த களிமண் பானையை எடுக்க முடியுது. களிமண்ணை வைத்து பானையும் பாத்திரமும் செய்யறது நீ பார்த்திருக்கதானே. அதுக்கு கீழே ஒரு சக்கரம் இருக்கும். அதை ஒரு சில முறை சுத்தி சுத்தி விடும்போதுதான் அதுல இருந்து அழகான பானையும் பாத்திரமும் உருவாகும். அப்படி இருக்கும்போது இந்த பூமி எத்தனை கோடி முறை ஒவ்வொரு நாளும் சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும் இன்னும் களிமண்ணாவே இருக்கானே தவிர சரியான பாத்திரமாக உருவாக மறுக்கிறான். நானும் எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றேன், நல்ல மனிதனா வாழ சொல்றேன், நல்ல குணங்களோட மாற சொல்றேன். ஆனா எல்லா மனிதர்களும் சுயநல எண்ணத்தோட நான் நினைச்சபடிதான் இருப்பேன். நீ எதிர்பார்க்கிற பாத்திரமா நான் உருவாக மாட்டேன். என் வாழ்க்கையை என் இஷ்டத்துக்கு தான் வாழுவேன் என எண்ணக்கூடிய மனிதர்களும் வாழக்கூடிய மனிதர்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. மனிதர்கள் ஒரு நாள் இயற்கையை அழித்து கொண்டே வந்ததால் தானே இப்போது இயற்கையெல்லாம் சேர்ந்து மனிதர்களை அழிக்க தயாராக பல விஷயங்களை பூதாகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பூகம்பமும் புயலும் வெள்ளமும் என எத்தனையோ அழிவுகளை மனிதன் இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு காரணமே ஏற்கனவே அவன் இயற்கையை அழிக்க ஆரம்பித்ததுதான். அப்படிதான் நல்ல விஷயங்களை எல்லாம் அழிச்சு இப்போது கெடுதலை சந்திப்பது போல மனிதர்களும் இப்போது நல்ல செயல்களை எல்லாம் மறந்து மற்றவங்களுக்கு கெடுதலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா இந்த கலிகாலம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அல்லவா. நீ நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு உன் வீட்டுல பழைய துணியாகவும் கால்மிதி துணியாகவும் கறி துணியாகவும் கிடக்கக்கூடிய துணிலாம் ஒரு காலத்துல நீ ரொம்ப ஆசைப்பட்டு காசு நிறைய கொடுத்து வாங்கிய துணிதானே. இந்த நிலைமை துணிகளுக்கு மட்டுமல்ல, மனிதர்களும் நிறைய பேர் இப்படிதான் ஆசையா பாசமா சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு நினைச்சவங்கெல்லாம், குடும்பத்துல ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சவங்கெல்லாம் இன்னைக்கு கஷ்டத்தோட வேறு வழி இல்லாம கரித்துணியாய் வாழ வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. என் அன்பு பிள்ளையே, உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்னா நீதான் உன்னுடைய கௌரவத்தை அங்கு நிலைநாட்டி கொள்ள வேண்டும். உனக்காக யாரு வந்து பரிந்துரைத்து பேசுவார்கள், உனக்காக யாரு வந்து உதவி செய்வாங்கன்னு நீ யாரையும் எதிர்பார்க்காதே. நீயே உனக்கான சாட்சியாக உனக்கான மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு. வாழ்க்கையை புரிந்து கொள்ளுதல் என்பது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக வந்துடாது. ஏன்னா அது ஒரு கலை அல்லவா. ஆனா அப்படி வாழ்க்கையை புரிந்து கொள்வதில் எல்லாரும் இங்கு திறமையானவர்களாகவும் இருப்பதில்லை. யாருக்கு எது எப்படிப்பட்டதாக இருக்குதோ அப்படிதான் அவங்கவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
சிரிக்கிறவங்க கூட நீ இருக்கிறத விட உன்னை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இருந்தீன்னா ஒவ்வொரு நொடியும் உனக்கு சுகமா இருக்கும். அடுத்தவங்கள பார்த்து 1000 விஷயம் ஏதாவது சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீயும் அப்படி கூட்டத்தில் ஒருவராக இருந்து சிரிக்க வேண்டாம். உன்னை சிரித்து சந்தோஷமாக வாழ வைக்கவென ஒருவர் இருப்பார் அல்லவா? உனக்காக உரிமையோடு எல்லா வேலைகளையும் பொறுப்பாய் கடமையாய் செய்கிறார் அல்லவா? அவங்க கூட நீ எப்போதும் இருந்தினா அவங்க உன்னை சந்தோஷமா பார்த்துக்குவாங்க. அன்பு என்பது நீ கொடுக்கும்போது உனக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் நீ பெறும்போது அது உனக்கு மலிவாகத்தானே தெரிகிறது. எப்போது யார் உனக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுத்தாலும் அதற்குரிய மதிப்பையும் மரியாதையும் அவங்களுக்கு திரும்பி கொடு. ஏன்னா இந்த கலியுக காலத்தில் யாரும் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் உண்மையாக அன்போடு கூடிய ஆளாக இருப்பதில்லை என் செல்லமே. உன்னுடைய எல்லை எது? நீ யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு உன் மனசுக்கு தெரிஞ்சாதான் நீ யாரை பத்தி என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்ட. நீ எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிறதுனால தானே யார் என்ன சொன்னாலும் ஐயோ என்னை பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே நினைச்சு உன்னை பற்றி விமர்சனத்துக்காக கவலை கொள்கிறாய். முதல்ல உன்னை குறை சொன்னவங்க உத்தமர்களா யோக்கியங்களா என யோசித்து பார். அதுக்கு பிறகு உன்னை தவறாக புரிந்து கொண்டது அவர்கள் தவறு கிடையாது. அவர்கள் மொத்த உருவமே தவறாக படைக்கப்பட்டது. அவர்களுடைய எண்ணமும் தவறாக இருப்பதால் தான் உன்னை தேவையில்லாமல் குறை சொல்றாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய கருத்துக்கும் வார்த்தைகளுக்கும் மதிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களை விட்டு ஒதுங்கி சென்று விடு என் செல்லமே. எல்லாருக்கும் எல்லா நேரமும் சரியான நேரமா தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க தான் அவர்களுக்கான வசதியையும் வாய்ப்பையும் தவற விட்டுடுறாங்க. நீ உன் வாழ்க்கையில என்ன செய்யணுங்கிறத சரியா முடிவு செஞ்சு செய்ய பழகு. உனக்கு வரக்கூடிய கனவு என்பது தூக்கத்தை கலைக்கலாம். ஆனால் உன் கனவே தூக்கத்தால் கலையக்கூடாது என் செல்லமே. நான் சொல்றது புரியுதா? உன்னுடைய கனவுன்னு ஏதாவது ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்காக இரவும் பகலும் யோசிச்சு அதுக்கான வேலைகளை நீ செய்யலாம். உன் கனவுக்காக நீ தூக்கத்தை இழக்கலாம். ஆனா உன்னுடைய கனவு நீ தூங்கி தூங்கி வீணா போயிடக்கூடாது. எப்போதும் எவ்வளவு நேரம் தூங்கணுமோ அவ்வளவு நேரம் தூங்கு. எவ்வளவு நேரம் உழைக்கணுமோ எவ்வளவு நேரம் வேலை செய்யணுமோ அதற்கு ஏற்றாற் போல சுறுசுறுப்பாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு என் செல்லமே. மரணம் என்பது மிக பெரிய வழிதான். ஆனா அதைவிட மிக கொடுமையான வலியையும் வேதனையையும் அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். உன்னை விட மிக வேதனையோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் உன் பிரச்சனையை நீ பெரிதாக நினைக்காத. கூடிய சீக்கிரம் உன் கஷ்டத்தை போக்கி நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன் வாழ்வில் நான் உண்டு செய்வேன். தோல்விகள் உன்னை விரட்டினாலும் வெற்றி சீக்கிரம் உனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் லட்சியத்தை அடைவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய். உன் மனசுல உறுத்திக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரிடமும் அன்பாக பழக வேண்டும் என்பதெல்லாம் இப்போது மறந்து போயிருச்சு. எல்லார்கிட்டையும் அளவா பழகணும். இல்லைன்னா யாராவது எதையாவது சொல்லி விட்டுருவாங்கன்னு பயந்து பயந்து பழகக்கூடியதாக தானே உனக்கான அனுபவங்கள் இப்போது கிடைத்துள்ளது. மனிதர்களும் இங்கு எல்லாருமே அன்பா பேசுறதையும் பழகிறதையும் மறந்துட்டு அளவாக பழக ஆரம்பித்து விட்டார்கள். இல்லைன்னா ஒருத்தருக்கொருத்தர் சண்டையும் பிரச்சனையும் வந்து விடுகிறதல்லவா? நீ யாருடைய பாசத்தையும் நம்பி ஏமாறவும் வேண்டாம். யாரையும் பாசம் காட்டி ஏமாற்றவும் வேண்டாம். நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நாடி வரும் மனிதர்களுக்கு நீ எப்போதும் நம்பிக்கையோடு நல்ல பிள்ளையாக நடந்து கொள். ஓம் வராகி.